ஐபிஎல் 2024 வருஷத்துக்கான சீசன் வர மார்ச் எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் 19ஆம் தேதியான இன்னைக்கு துபாயில் நடந்தது. இதில் சிஎஸ்கே டீம் 2 வெளிநாட்டு வீரர்கள் அண்ட் 4 இந்தியன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலத்தில் சிஎஸ்கே டீம் மொத்தமாக 30 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இப்போ கையில் 1 கோடி ரூபாய் இருக்கு. சிஎஸ்கே டீமில் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் போனது, அம்பத்தி ராயுடு போன்ற சீனியர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனது, வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் அண்ட் அனுபவம் வாய்ந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் இல்லாததுன்னு நிறைய குறைகள் சிஎஸ்கே டீம்ல இருந்தது. இப்போ இந்த மினி ஏலத்துல சிஎஸ்கே டீம் அதை சரி செஞ்சதா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் வேகப்பந்து வீச்சு அண்ட் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் அவர் சேப்பாக்கம் ஆடுகளத்தில் பெருசாக எதுவுமே சாதிக்கல. இதனால சிஎஸ்கே டீம் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்காம ரச்சன் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல் அப்படின்ற ஒரு 2 சுழற்பந்து வீச்சாளர்களை வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருமே டீம்ல இருந்தா சிஎஸ்கேவோட பந்து வீச்சு பலமும் அண்ட் பேட்டிங் பலமும் ஒரு சேர அதிகரிக்கும். இதே போல சர்துல் தாக்கூர் அப்படின்ற ஒரு இந்திய ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே மறுபடியும் டீமுக்குள்ள சேர்த்திருக்கிறது தோனி பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பார்க்கப்படுது. இது மூலமா தீபக் ஷாகர், ஷாகுல் தக்கூர் அப்படின்ற ஒரு 2 இந்தியன் வேகப்பந்து வீச்சாளர்களை வச்சு சிஎஸ்கே டீமை தோனி வழி நடத்தலாம். இதே போல அம்பத்தி ராயுடுவுக்கு பதிலாக மணிஷ் பாண்டே போன்ற வீரரை தான் சிஎஸ்கே எடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 20 வயசு ஆன அதிரடி பேட்ஸ்மேன் சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே 8 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே டீம்ல ஷாயிக் ரசித், நிஷாந்த் சித்து, சிவம் துபே போன்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறதால அதுல பிரச்சனை இல்லை. ஜெரால்டு கொய்ட்ஸே, மிச்சல் ஸ்டாக் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இவங்க யாருமே கிடைக்கல அப்படின்றது சொல்லி வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான சிஎஸ்கே வாங்கியிருக்கு. இதுலயும் சிஎஸ்கே பாஸ் மார்க் வாங்கிருச்சு. இதே போல தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரு பேர்ல கான்வே ஏற்கனவே இருக்காரு. இருந்தாலும் இந்தியன் விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்றதால அவினாஷ் ராவ் அப்படின்ற ஒரு அதிரடி பேட்ஸ்மேனை சிஎஸ்கே ஏலத்துல எடுத்திருக்கு. இந்த ஏலத்தோட முடிவுல சிஎஸ்கேவோட பலம் நிச்சயமா அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா, எதிர் டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு பயத்தை தரக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் இன்னும் சிஎஸ்கேவுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஒர்க்கை பதிரானாவும் முஸ்தபிசூர் ரஹ்மானும் பண்ணா சிஎஸ்கேவுக்கு 6வது சாம்பியன் பட்டம் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அப்படின்றத நாம் முழுசாக நம்பலாம்.